ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கொள்ளு ஒரு 200 கிராம் போல் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகாய் 4, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், 2 வெங்காயம், 2 தக்காளி. இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம். கொள்ளு பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சுண்டல் செய்து சாப்பிடுவோம், இல்லைன்னா ரசம் வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் கொள்ளு எப்படி சட்னி செய்கிறதுன்றதை செய்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கொள்ளை நல்லா ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு பவுடராக நல்லா அரைச்சிக்கோங்க. அது அரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா தான் சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த கொள்ளை நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இதை நம்ம அதுக்கு மேலே வதக்கி போட்டு அரைச்சோன்னா சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இதை அரைக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கக்கூடாது. கொள்ளு சட்னிக்கு எப்பயும் இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா இதை ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், நல்லா நைஸாக வெண்ணெய் பதத்துக்கு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம கொள்ளு எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கணும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டு தான் வறுக்கணும். ஒரு 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி. 2 வெங்காயம் 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். சட்னிக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதை பொறுத்து நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நிறைய சட்னி பண்ண போகிறோம் அப்படின்னும்போது நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நிறையவே எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்துக்கும் போது ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி 10 பல்லு பூண்டு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொள்ளு பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி கொடுக்கக்கூடியது அது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் நம்ம கொள்ளு உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குதிரைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொள்ளு தான் உணவாக கொடுப்பாங்க. அது நல்லா வேகமாக ஓடணும், எனர்ஜி கிடைக்கணுன்றதுக்காக அதுக்கு கொள்ளு உணவாக கொடுக்குறாங்க. நம்ம ஒரு மாதத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி நம்ம கொள்ளு எடுத்துட்டோன்னா நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும், எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். கொழுப்பு குறைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வயத்து அடியில் இருக்கிற அந்த சதை அவங்களுக்கு குறையாது. அதை மாதிரி குறையாமல் இருக்கணும் போது இதை வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டோன்னா அந்த எக்ஸசைஸோடு சேர்த்து இந்த கொள்ளு சட்னியும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இது நம்ம கொள்ளு சுண்டலாக செய்து சாப்பிட்டோன்னா நமக்கு பிடிக்காது. ஆனால் இதை டிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட்டோன்னும் போது நமக்கு அது விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லா தானியங்களும் கொள்ளும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட்ணும் அப்படின்னும் போது விஜய் தியாக்ஸ் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதில் வர டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட்லாம். ப்ராப்ளம் என்னென்னா நல்லா சூட்டு உடம்பு இருக்கவங்க ஹீட் ஆகிடும் பாடி அப்படின்றவங்க மாதத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அடிக்கடி எடுத்துக்காதீங்க. இது கொஞ்சம் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடியது. ஏன்னா அந்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தி தான் நமக்கு உடம்புல இருக்க கொழுப்பை கரைச்சி வெளியில் கொண்டு வருது. அதனால் நீங்கள் எந்த உணவு எடுத்துக்கும் போதும் அதோட சைடு எஃபெக்ட் என்ன, அதோட வேறு தீமையான ரியாக்ஷன் என்ன அப்படின்றத படிச்சுட்டு முக்கியமாக நீங்கள் அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கோங்க. இது நல்லா சளி பிடிச்சிருக்கு, கோல்டாக இருக்குது அப்படின்னும் போது இதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் சூப்பு போட்டு குடிச்சிங்கன்னா சளி பார்த்திங்கன்னா சூப்பராக சரியாயிடும். ஒரு நாள் நான் உங்களுக்கு கொள்ளு சூப்பு வைக்கிறத செய்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ அரைச்சி வச்ச கொள்ளோட இதையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிப்போம். கொஞ்சம் போல் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நான் கொள்ளை நைஸாக வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த வதக்கின வெங்காயம் தக்காளியை போட்டு நம்ம நல்லா பொறப்பொருள்னு நல்லா அரைச்சி வச்சுட்டோன்னா சட்னி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கொள்ளு அரைக்கும் போது நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே இந்த வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு 2 துருவினீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கடுகு பொரியட்டும். அதுக்குள்ளேயே நான் அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போல்
உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து எந்த அளவுக்கு போடுறீங்களோ சட்னி அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். இப்போ நான் அரைச்ச இந்த கொள்ளு வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா இதை மாதிரி நல்லா கொரன்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் தாளித்து எடுத்திங்கன்னா கொள்ளு சட்னி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் உளுந்து ப்ரௌனிஷாக வரட்டும். சட்னிக்கு டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி கொள்ளு சட்னியும் முடக்கத்தான் கீரை தோசையும் நான் செய்திருக்கேன். இதை மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்ஸு வீட்டில் அடிக்கடி செய்து கொடுங்க. நிறைய இந்த மாதிரி பயிறு வகைகள் கீரை வகைகள் எல்லாத்தையும் வந்து கடைஞ்சி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்து கூட சாப்பிட்லாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட்ணுன்னும் போது நீங்கள் விஜித்யாக்ஸ் சேனலில் வர ரெசிபிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை செய்து கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள நல்லா அசத்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுது. இப்போ நான் அரைச்ச இந்த கொள்ளு சட்னியை அப்படியே ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் ஏற்கனவே வந்து நான் கொள்ளு நல்லா வறுத்துட்டேன் ப்ரௌனிஷாக. இருந்தாலும் அது 80% அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து இந்த கொள்ளோட பச்சை வாசனை போகிறதுக்கு இந்த தாளிப்பில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கி எடுத்திங்கன்னா கொள்ளு பார்த்திங்கன்னா சட்னி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கொள்ளு சட்னி அரைக்கும்போது தாளித்து அந்த சட்னி மேலே கொட்டுறதோட இதை மாதிரி தாளித்து முடித்த உடனே இதில் எடுத்து நீங்கள் கொட்டி 2 கொதிக்க வச்சு எடுத்தால் தான் கொள்ளு சட்னி உங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை வாசனை வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா சட்னியும் அரைக்கிற மாதிரி தாளிப்பு எடுத்து நீங்கள் சட்னியில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இது என்ன தான் ஃப்ரை பண்ணாலும் கொள்ளோட பச்சை வாசனைன்றது இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் லைட்டாக இதை மாதிரி தாளிப்பு மேலே இந்த கொள்ளு சட்னியை போட்டுட்டு அது பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் ஒரு 2 பபிள்ஸ் இதை மாதிரி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் செய்து வச்ச முடக்கத்தான் கீரைக்கு இந்த கொள்ளு சட்னி போட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கொள்ளோட வாசனைன்றது லைட்டாக உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் நல்லா பொன்னிறமாக வறுத்ததால் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆரோக்கியமான சமையலை வந்து ருசித்து சாப்பிட்ணுன்னும் போது விஜித்யாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விஜித்யாக்ஸ் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.